ஹர நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. மகாபிரிவாருடைய அனுகிரகத்தோட, எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோட இந்த ஆலயம் திரு உத்தர கோசமங்கை. உத்தரம் நாள் உபதேசம், கோஷம் நாள் ரகசியம். அங்கேனா பார்வதி, பரமேஸ்வரன் பார்வதிக்கு பிரணவமந்திரத்தை ரகசியமா உபதேசம் பண்ணதுனால உத்தர கோஷமங்கை அம்பாளுக்காக ஏற்பட்ட காரணப்பெயர். சுவாமி பெயர் மங்களநாதர். ராவணன் மனைவி மண்டோதரி கல்யாணம் இருந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்ச மங்கள காரியம் பண்ணதுனால மங்களநாதர்ங்கிற பேரை ஈஸ்வரன் தனக்கு தானே வச்சுட்டார். ஸ்ரீயம்புலிங்கம். அதனால இங்க தரிசனம் பண்ணா ஒரு மங்கள காரியம் கண்டிப்பா நடக்கும். அம்பாள் மங்களாம்பிகா. மங்களாம்பிகாங்கிற பேர்ல உபதேசம் வாங்கின அம்பாள். தமிழ்நாட்டில் 2 அம்பாள், கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகா, இங்க மங்களநாதர் மங்களாம்பிகா. ரொம்ப விசேஷமான பிரத்யட்சமான அம்பாள். ரொம்ப தாமர பீடத்துல மா பார்வதி. ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்பாள். தரிசனம் பண்ணா அவளுக்கு நியாயமான கோரிக்கைகள்லாம் நிச்சயமா நடத்தி கொடுப்பார். அப்புறம் நடராஜருக்கு தனி கோயில் சிதம்பரமும் உத்தரகோசமங்கையும். இங்க நடராஜர் மரகதத்துல நடராஜர். மரகதத்துல 5 அடி உயரத்துல நடராஜர் உலகத்திலேயே கிடையாது. இந்த நடராஜருக்கு சந்தன சாந்தும் சுந்தரா பூற்றின்னு மாணிக்கவாசர் சொன்னது போல சந்தனத்தினால எப்பவுமே அலங்காரம். மரகதம் வெளியே தெரியாது. வருஷத்துக்கு ஒரு முறை ஆருத்ரா தரிசனத்திற்கு முதல் நாள். இந்த முதல் நாளுங்கிறத எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு மரகதம் பார்க்க முடியலையான்னு நினைக்கிறா. அது தப்பு. ஆருத்ரா தரிசனத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு இந்த சந்தனம் படிகளைஞ்சு எடுத்துட்டு பெரிய அபிஷேகம் அன்றைய ஒரு நாள் முழுவதும் மரகதமாக திருமணி தரிசனம்